கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவாக கொலை செய்யப்பட்ட சகரியாவின் சம்பவத்தை குறித்து பேசுமாறு அநேக நாட்களாக நமது சகோதர சகோதரிகளில் சிலர் கேட்டுக்கொண்டே இருப்பதால் அதை குறித்தும் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தின் பின்னணியை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம். மத்தேயு 23 அதிகாரம் 35 வசனத்தில், நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் கடிந்து கொண்டு இப்படி கூறினார். ஆபேல் முதல் சகரியா வரை கொல்லப்பட்டவர்களின் இரத்தம் உங்களிடம் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொன்ன அந்த சம்பவமானது இயேசு ஒரு மனிதனாக பூமியில் இருந்த கடைசி நாட்களில் பேசிய வார்த்தைகளாகும். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பரிசேயர் வேதபாரகர் போன்ற நியாயப்பிரமாண வேத பாரகர்களுக்கும் அந்த போதகர்களுக்கும் தேவாலயத்தில் வைத்து எச்சரித்து சொன்ன வார்த்தைகள் தான் இவை. அவ்வளவு நாள் இயேசு எவ்வளவோ வெளிப்படையாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிரசங்கங்களையும் செய்து பிரத்யட்சமாக தன்னை அவர் தேவன் என்று காண்பித்த பிறகும் கூட யூதர்களில் பெரும்பாலோர் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. யூத மத தலைவர்கள் தங்கள் பாரம்பரியத்தையே முக்கியப்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணி நிராகரித்து அவரை சோதித்து கொண்டே இருந்தார்கள். அதனால்தான் இனி இந்த ஜெருசலேம் தேவாலயத்தில் நான் பேசப்போவது இல்லை. எத்தனை தடவையோ உங்களை நான் சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தும் கூட நீங்கள் கேளாமல் போய்விட்டீர்கள் என்று மனவேதனையோடு இயேசு அப்படி பேசினார். தேவனே மனிதனாக இறங்கி வந்து பேசிய போதும் கூட அவர்கள் விசுவாசியாமல் போனதால் அவர்களிடம் அதிகமாக கணக்கு கேட்கப்படும் என்பதற்காகத்தான் எல்லா இரத்த பலியும் இந்த சந்ததியாரிடம் கேட்கப்படும் என்று கூறினார். ஆபேலின் இரத்தம் முதல் பரகியாவின் குமாரனாகிய சகரியா வரை என்று இயேசு சொன்ன இந்த சகரியா யார் என்பதில் அநேகருக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன. காரணம், இந்த சகரியாவை இயேசு பரகியாவின் குமாரன் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த சம்பவம் நடந்ததை பற்றி 2 நாளாகமம் 24 அதிகாரம் 20, 21 வசனங்களில், அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனான சகரியாவின் மேல், இல்லை எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டுவிட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றான். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவினுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சகரியா என்பவரையே, அதாவது இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற சகரியா, இந்த சகரியாவை யோய்தாவின் குமாரன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவோ பரகியாவின் குமாரனாகிய சகரியா என்று கூறினார். எனவே இயேசுவால் குறிப்பிடப்பட்ட சகரியா என்பவர் 2 நாளாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற யோய்தாவின் குமாரன் சகரியா கிடையாது என்றும், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதிய சகரியா தீர்க்கதரிசியை பற்றித்தான் இயேசு கூறினார் என்றும் சிலர் கூறுவது உண்டு. காரணம், சகரியா தீர்க்கதரிசி என்பவரை குறித்து பெரகியாவின் குமாரன் சகரியா என்று வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதிய சகரியா என்பவர் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, அவர் ஆசாரியனாகவும் இருந்தார். பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து செருபாபேலுடன் எருசலேமுக்கு திரும்பி வந்த 50,000 யூதர்களில் இந்த சகரியா தீர்க்கதரிசியும் ஒருவர் ஆவார். இவர் எப்படி மரித்தார் என்று அதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த சகரியா, அதாவது சகரியா தீர்க்க தரிசனத்தை எழுதின அந்த தீர்க்கதரிசியாகிய சகரியா தன்னுடைய முதிர்ந்த வயதில் இயற்கையாக மரித்ததாக யூதர்களின் சரித்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் யோய்தாவின் குமாரனாகிய சகரியாதான் தேவாலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே கொலை செய்யப்பட்டதாக பைபிளில் தெளிவாக ஆதாரத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு குறிப்பிட்ட பெரகியா என்பது இந்த சகரியாவின் தாத்தா பெயராக இருக்கலாம், அல்லது சகரியாவின் தகப்பனாகிய யோய்தாவின் இன்னொரு பெயர்
பெரகியா என்பதாக இருந்திருக்கலாம். அந்நாட்களில் யூதர்களில் ஒரு நபருக்கே பல பெயர்கள் இருந்தது, நீண்ட பெயர்களாக வைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தாத்தாவின் பெயரால் அவருடைய பேரன், அதாவது ஒரு பேரனை அவருடைய தாத்தா பெயரால் அவருடைய மகன் என்று குறிப்பிடும் வழக்கமும் யூதர்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே இயேசு கூறிய பெரகியாவின் குமாரன் சகரியா என்பவர் 2 நாளாகம புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற யோய்தாவின் குமாரன் சகரியா என்பதுதான் உண்மையாகும். அந்த சகரியா ஏன் கொல்லப்பட்டார் என்று பார்ப்போம். இஸ்ரவேல் தேசம் சாலமோன் ராஜாவுக்கு பிறகு யூதா தேசம், இஸ்ரவேல் தேசம் என்று 2ஆக பிரிந்திருந்தது. அப்போது யூதா தேசத்தின் ராஜாவாயிருந்த யோவாஸ் என்பவன் தன் பிரபுக்களின் பொல்லாத ஆலோசனைகளை கேட்டு அதன்படி தேவனை விட்டு வழி விலகி விக்கிரகங்களை வழிபட்டான். தேசத்தின் மக்களும் இடறி போனார்கள். சகரியா என்பவர் பிரதான ஆசாரியனாக இருந்த யோய்தாவின் குமாரன். இந்த சகரியா என்பவர் பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலின்படி தேவாலயத்தின் பலிபிடத்தின் அருகே நின்று விக்கிரக ஆராதனை செய்து தேவனை விட்டு வழி விலகி போன யோவாஸ் ராஜாவையும் ஜனங்களையும் மனம் திரும்புமாறு எச்சரித்து பேசினார். இதனால் ஆத்திரமடைந்த யோவாஸ் ராஜா ஜனங்களுக்கு உத்தரவிட்டு தேவாலய பிரகாரத்திலேயே, அதாவது பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே சகரியாவை, யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவை கல்லெறிந்து கொல்லும்படி கட்டளையிட்டான். யூதர்களின் நியாயப்பிரமாணத்தின்படி விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், தேவ தூஷணம் சொன்னவர்கள் மற்றும் தேவனுக்கு விரோதமான மோசமான பாவங்களை செய்தவர்களைத்தான் எல்லோரும் ஒன்று கூடி சேர்ந்து கல்லெறிந்து கொன்று போடுவார்கள். அதுவும் ஒரு நபர் மற்றவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ள வேண்டுமானால் ஓடி போய் தேவாலய வளாகத்திற்குள் நுழைந்து போய் நின்று விடுவார். காரணம், தேவாலயத்தில் வைத்து எந்த மனிதனையும் கொலை செய்யக்கூடாது என்கிற நியமம் இருந்தது. ஆனால் சகரியா தேவனுடைய வார்த்தையை சொல்லி ராஜாவின் தவறை கண்டித்து எச்சரித்த ஒரே காரணத்திற்காக தேவனுக்கு விரோதமான கொடூர குற்றங்களை செய்கிறவர்களுக்கு கொடுக்கிற தண்டனையை சகரியாவுக்கு கொடுத்து தேவாலயம் என்றும் பயம் இல்லாமல் தேவாலயத்திலேயே பலிபீடத்தின் அருகிலேயே சகரியாவை கொன்று போடும்படி யோவாஸ் ராஜா கட்டளையிட்டான். அவனுடைய உத்தரவின்படி ஜனங்களும் தேவாலயம் என்கிற தேவ பயமே இல்லாமல் சகரியாவை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். இவன் சாகும்போது கர்த்தர் அதை பார்ப்பார், கர்த்தர் அதை கேட்பார் என்றான் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சகரியா சாகும்போது இப்படி சாபமிடவில்லை. அதாவது சகரியா அவர் சாகும்போது அவர் சாபமிடலை, தன்னுடைய நீதியை தேவன் கேட்பார் என்று சொன்னான். காரணம், சகரியா பாவம் செய்யவில்லை. தேவனுடைய எச்சரிப்பை சொன்னதை நிமித்தம் யோவாஸ் ராஜா அவனை தேவாலயம் என்றும் பாராமல் அங்கே வைத்து தேவனுக்கு விரோதமாக கொன்று போட்டான். அது மாத்திரமல்ல, சகரியாவின் தகப்பனாகிய யோய்தா என்பவன் பிரதான ஆசாரியனாக இருந்தான். இந்த பிரதான ஆசாரியனாகிய யோய்தா தான் ஆகாஸ் ராஜாவையே, அவனுடைய அந்த ஆகாஸை இளவயதில் பாதுகாத்து வளர்த்து, ஒரு மிஸ்டேக்கு, ஆகாஸ் ராஜாவில் யோவாஸ் ராஜா மாற்றி சொல்லிட்டேன். யோவாஸ் ராஜா, இந்த யோவாஸின் இளவயதில் பாதுகாத்து வளர்த்து அவனுக்கு திருமணம் செய்து வைத்ததும் அந்த யோய்தா என்கிற பிரதான ஆசாரியன் தான். அவன் தான் இவனை ராஜாவாக்கினான். அந்த நன்றியை கூட மறந்து போன யோவாஸ் ராஜா தன்னை காப்பாற்றி ராஜாவாக்கிய யோய்தாவின் மகனையே தேவாலயத்தில் வைத்து கொன்று போட்டான். இதே தேவாலயத்தில் தான் யோவாஸை ஒழித்து வைத்து பிரதான ஆசாரியனாகிய யோய்தா காப்பாற்றினான். அதே தேவாலயத்தில் வைத்து யோய்தாவின் மகனை யோவாஸ் கொலை செய்தான். இந்த யோவாஸ் என்பவன் அகசியா என்கிற யூதா தேசத்து ராஜாவின் குமாரன். அந்த அகசியாவின் தகப்பன் யோராம். யோராமின் மனைவி அத்தாலியாள் என்பவள். அவள் ஒரு கொடிய பெண். இந்த அத்தாலியாள் என்பவள் இஸ்ரவேல் தேசத்தின் மிக மோசமான ராஜாவாகிய ஆகாப் ராஜாவின் மகளாவாள். அதாவது இஸ்ரவேல் தேசத்து ஆகாப் ராஜாவின் மகளை யூதா தேசத்து ராஜாவாகிய யோராம் என்பவன் திருமணம் செய்திருந்தான். இவர்களுடைய மகன்தான் அகசியா. இந்த அகசியா ராஜாவின் மகன்தான் யோவாஸ்.
புரியுதா? அந்த சாப்டர்ஸ் 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இங்கே வாசிச்சிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இந்த உறவு முறைகள் எல்லாம் அதில் விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஓகே. ஆனால் அகசியா ராஜா இறந்தவுடன் அவனுடைய தாய், அதாவது யோவாசின் பாட்டி அந்த அத்தாலியால் எழுந்து நின்று அவள் யூதா தேசத்தின் எல்லா ராஜ வம்சத்தாரையும் கொலை செய்துவிட்டு அவள் யூதா தேசத்தின் ராணியாகிவிட்டாள். எப்படி பாருங்க, எவ்வளோ கொடூரம். அப்போது யோவாஸ் குழந்தையாயிருந்தான். அவனையும் அத்தாலியால் கொன்று போட்டு விடாதபடிக்கு பிரதான ஆசாரியனாகிய யோய்தா என்பவன் குழந்தையாயிருந்த அந்த யோவாசை 6 வருஷங்கள் தேவாலயத்திலேயே ஒளித்து வைத்து பாதுகாத்து, பிறகு அந்த கொடூரமான அத்தாலியாலை கொன்று போட்டு யோவாசுக்கு 7 வயது ஆனபோது யூதா தேசத்தின் ராஜாவாக்கினான். யோய்தா என்கிற பிரதான ஆசாரியன் தான் இந்த யோவாஸ் ராஜாவை குழந்தையா இருந்து எடுத்து வளர்த்து 6 வருஷம் தேவாலயத்தில் மறைச்சி வச்சு அவனுடைய 7வது வயசில் ராஜாவாக்கினான். இஸ்ரவேல் மற்றும் யூதா தேசங்களின் மிக இளவயதில் ராஜாவாக்கப்பட்டவன் இந்த யோவாஸ் தான். இந்த பிரதான ஆசாரியனாகிய யோய்தா என்பவன் அகசியா ராஜாவின் சகோதரியை, அதாவது அந்த யோவாசின் அத்தை, யோவாசுடைய அத்தையும் யோவாசுடைய அப்பாவுடைய கூட பிறந்தவளை தான் இந்த பிரதான ஆசாரியன் மேரேஜ் பண்ணியிருந்தான். அதாவது யோவாஸ் ராஜாவுடைய அப்பாவும் இந்த பிரதான ஆசாரியனாகிய யோய்தாவின் மனைவியும் கூட பிறந்தவங்க. யோவாசின் அத்தையாகிய யோசேபியாத் என்பவளை பிரதான ஆசாரியனாகிய யோய்தா திருமணம் செய்திருந்தான். தன்னை பாதுகாத்து ராஜாவாக்கிய யோய்தாவின் மகனாகிய சகரியாவை யோவாஸ் கொலை செய்தான். இந்த அநியாயத்தை தேவன் கேட்பார் என்று மறைக்கும்போது சகரியா கூறினான். அதன்படியே தேவன் கேட்டார். எப்படி தெரியுமா? அடுத்த வருஷமே சீரியாவிலிருந்து படையெடுத்து வந்த மிக சிறிய இராணுவத்திடம் தோற்று போகும்படி யூதய தேசத்து ராஜாவாகிய யோவாசின் பெரிய இராணுவத்தை அந்த சின்ன இராணுவத்துக்கிட்ட தோற்று போகும்படி தேவன் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யோவாசை குற்றுயிராக விட்டு போனார்கள். வியாதிப்பட்டு படுக்கையில் இருந்தான். பிறகு படுக்கையில் இருந்த யோவாசை அவனுடைய சொந்த ஊழியக்காரர்களே யோவாசை கொலை செய்து போட்டார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஏன் ஆபேல் முதல் பரகியாவின் குமாரனாகிய சகரியா வரை என்று சொன்னார் என்றால், யூதர்களின் எபிரேய வேதாகமத்தின் முதல் புஸ்தகம் ஆதியாகமம், கடைசி புஸ்தகம் நாளாகம புஸ்தகம் தான். மல்கியா கிடையாது. அவங்க கடைசி புஸ்தகமாக நாளாகமத்தை தான் வச்சுருக்காங்க. எபிரேய பைபிளில் 1 நாளாகமம் 2 நாளாகமம் என்று பிரிக்கப்படாமல் இரண்டையுமே சேர்த்து ஒரே புஸ்தகமாக நாளாகமம் என்றே உள்ளது. யூதர்கள் பழைய ஏற்பாட்டை 3 முக்கிய பிரிவாக தோரா, நெவிம், கேதுவீம் என்று பிரித்திருக்கிறார்கள். இதில் தோரா என்பது மோசையின் 5 ஆகமங்களையும், நெவிம் பிரிவில் எல்லா தீர்க்க தரிசன ஆகமங்களையும், கேதுவீம் பிரிவில் சங்கீதம், நீதிமொழிகள், ராஜாக்களின் புஸ்தகம், நாளாகம புஸ்தகம் போன்ற உரைநடை புஸ்தகங்களையும் வைத்திருக்கிறார்கள். இந்த 3 பிரிவில் தோராவை முதல் பிரிவாகவும், நெவீமை அதாவது தீர்க்க தரிசன ஆகமங்களை 2ஆம் பிரிவாகவும், கேதுவீம் என்பதை 3வது பிரிவாகவும் வைத்திருக்கிறார்கள். இதில் முதல் பிரிவாகிய தோராவில் முதல் புஸ்தகமாக ஆதியாகமமும் 3வது பிரிவாகிய கடைசி பிரிவாகிய கேதுவீமில் கடைசி புஸ்தகமாக நாளாகமத்தையும் வைத்திருக்கிறார்கள். அதாவது யூதர்களின் எபிரேய வேதாகமத்தின் கடைசி புஸ்தகம் நாளாகமம் தான். நமது வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமாகிய மல்கியா புஸ்தகம் யூதர்களின் எபிரேய வேதாகமத்தில் நடுவில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதனால்தான் முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமத்தில் முதலில் கொலை செய்யப்பட்ட ஆபேல் முதல் கடைசி புஸ்தகமாகிய நாளாகமத்தில் கொலை செய்யப்பட்ட சகரியா வரைக்கும் என்று ஆரம்பம் முதல் முடிவு வரை கொலை செய்யப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளையும் உள்ளடக்கும் விதமாகத்தான் இயேசு இப்படி கூறினார். எனவே குற்றமில்லாத நீதிமான்களின் இரத்தத்தை குறித்தும் திக்கற்றவர்களுடைய நியாயத்தை குறித்தும் விசாரிக்கிற சர்வலோகத்தின் நியாயாதிபதியாகிய நம் தேவன் நாம் எல்லோருக்குமே நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென்.